இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக தமிழக முதலமைச்சர் பார்த்து நான் கேட்டுக்கொள்வது, பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அதற்கு நீதிமன்றம் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ரத்து செய்ய விட்டது என்று ஒரு பொய்யான தகவலை, உண்மைக்கு புறம்பான தகவலை சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதற்கு அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அந்த கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும். பாட்னா உயர்நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரில் நடத்தியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த 2008 நேஷனல் சென்சஸ் ஆக்டின் படி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்டின் படி மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அந்த மனுக்களை தள்ளுபடி செய்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றார்கள். உச்சநீதிமன்றமும் அதற்கு இடைக்கால தடை விதிக்கவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு அங்கே நடத்தப்பட்டது. அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டது. அந்த இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டதையே தான் பாட்னா உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் தள்ளுபடி செய்தது. இந்த அடிப்படையான உண்மை கூட தெரியாமல், சமூக நீதியில் என்ன நடந்தது என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் தமிழக முதலமைச்சர், அதிலும் குறிப்பாக சட்டமன்றத்தில், ஏதோ பொதுக்கூட்டத்தில் திமுக மீட்டிங்கில் அவர் பேசல, சட்டமன்றத்தில் பேசுகிறார். சட்டமன்றத்தில் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் உண்மையான செய்தியை மட்டும்தான் சொல்ல வேண்டும். பொய்யான தகவல்களை சட்டமன்றத்தில் சொல்வது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அவமதிக்கக்கூடிய செயலாக தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடு என்பது இருக்கிறது. எனவே அதை திரும்ப பெற வேண்டும். அதற்கு அவர் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். உண்மை என்ன என்பதை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தமிழக முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும். திமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு என்பது வன்னியர்களுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடிய வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது. நெருப்போடு விளையாடுகிறது திமுக. நான் இந்த நேரத்தில் கவனமாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். உச்சநீதிமன்றம் சொன்ன பரிந்துரையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகளாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நாங்களும் முதலமைச்சரை சென்று சந்திக்கின்ற பொழுது எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். அதை செய்ய தவறினால் தமிழ்நாட்டில் 1987 பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூக மக்களும் ஒட்டுமொத்த மக்களுமாக நாங்கள் நடத்துவோம். சமூக நீதியை இந்த மண்ணில் நாங்கள் மிகப்பெரிய தியாகத்தை செய்து 21 உயிர்களை பலி கொடுத்து இந்த இடஒதுக்கீடை பெற்றிருக்கிறோம். 89 கிடைக்கப்பெற்ற இடஒதுக்கீட்டில் 20 விழுக்காட்டில் 4%, 5% கூட முதல் நிலையில், இரண்டாம் நிலையில் வன்னியர்கள் இடம்பெற முடியாத நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொண்டு திமுக உடனடியாக எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமாய் இந்த நிகழ்வின் மூலமாக தமிழக அரசையும் தமிழக முதலமைச்சரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.